ஏசப்பா படகுல இருந்து இறங்கி ஒரு ஊருக்குள்ள போறாங்க. அந்த ஊருக்குள்ள ஒரு மனுஷனை பாக்குறாரு. அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு வீட்டுல இருக்காம பிரேத குழிகள் இருக்கிற கல்லறைக்குள்ள போய் அங்க போய் தங்கி இருந்து அவனே கல்ல எடுத்து கீறிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு யாரும் அவன்கிட்ட நெருங்க முடியாதபடிக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு மனுஷனா இருந்தான். அந்த மனுஷன் அன்னைக்கு ஏசப்பாவை டைரக்டா மீட் பண்றான். இயேசுவை பார்த்த உடனே அவருக்குள்ள இருக்கிற பிசாசுகள் அலர்ச்சி. இயேசு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார், உன் பேர் என்னன்னு கேட்டார். அப்ப அந்த மனுஷன் என் பேர் லேகியோன் அப்படின்னு சொன்னான். லேகியோன்னா கிட்டத்தட்ட 6000 பிசாசுகள் அவனுக்குள்ள இருக்கு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள 6000 பிசாசுகள் இருந்தா அந்த மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, அவனுக்குள்ள இருந்த எல்லா பிசாசுகளும் ஓடி போச்சு. அவன் ஒரு புது மனுஷனா மாறி அவன் அமைதியா இயேசுப்பா பாதத்துல உட்கார்ந்து அவர் சொல்றத கேட்கிற அளவுக்கு ஒரு அமைதியான மனுஷனா மாறிட்டான். யோவான் 1:9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி அப்படின்னு இயேசு குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இயேசுனாலே ஒளிதான், லைட், வெளிச்சம். அவர் வர்ற இடத்துல, அவர் இருக்கிற இடத்துல இருள் இருக்காது. இப்படிப்பட்ட இருள்ல உள்ள மனுஷனா இருந்தாலும், எந்த சூழ்நிலையில காணப்படுற மனுஷனா இருந்தாலும், அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நினைக்கிற சூழ்நிலையில ஒரு மனுஷன் இருந்தா கூட அவனை கூட ஒளியா மாத்தி அவனை பிரகாசமாக்குற மெய்யான ஒளிதான் இயேசு கிறிஸ்து.